இப்படி ஒரு பேய் உலகத்துல பார்க்கல. காமெடி பேயா? நீ முகத்தையே காண பைபாஸ்ல அடி விட்டுச்சு இருக்க. என்னைய பேய் வெள்ளை கலர் நைட்டி. என்னம்மா பேய்னே பேய் பப்பனு கூப்பிட்டா என்ன பேய் வருதுனம்மா? பேய் நாங்கனக்குள்ள வரல. பின்ன மூத்திரமா பேய சொன்னாங்க. ஏனே நீ வேற பேய் செத்து போனா வரும்ல பேய். அந்த பேயா? ஐயோ பொம்பளை பிள்ளைக்கு பேய் வந்திருக்கு. ஏமா நீ பேயவா கூப்பிட்ட? அவர் பையனுக்கு எப்படி யோசிக்கிறாரு பாரு. ஊமா அடே எங்க அப்பா எத்தா தண்டி என்ன பேய்க்கு நீ பெருசு மட்டும் பாத்துக்க பத்தியா? முகம் இல்ல அதுதான் நாக்கு. நாக்கு ஏனே உன்கிட்ட போய் கேட்கற மாதிரி ஏய் யூடியூப் எடுக்கிறேன்னு கேட்க. சரி சொல்லு. ஏனே பேய்க்கு நாக்கே இவ்வளவு பெருசுனா அதெல்லாம் பத்தியா கனவு எங்கேயும் இருந்துச்சு உனக்கு? என்ன கேட்க என்னடா கேட்க கை கால சொன்னேன் அதெல்லாம் போயிட்டு என் பேண்ட்டுக்குள்ள பேய்க்கு கை கால தெரியலமா. நினைப்பெல்லாம் போயிருச்சாங்க நைட்டுக்குள்ள போயிருச்சு. நீ கேட்டாலும் எடுத்து சொல்லிடுவேன் வரல. அதனால மறுபடியும் கூப்பிட்டு வரைச்சு பாப்போமா? என்னடா பாக்குற பச்சை பிள்ளைங்க நிலாவ பிடிக்க ஆச்ச போட்ட மாதிரி அத பரமாகற சூர புத்தனுக்கு சவால் விட்ட வீர புத்தகடா நான் சாத்தையா. எல்லாரும் அங்க வர்ற வழியில தான் செத்தாங்க. ஆனா அந்த பரமாகற இங்க வந்துதான்டா சாகணும். சாத்தையா இந்த காட்டுக்குள்ள தானே அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருக்க அண்ணே. தமிழ்நாட்டிலே வீரப்ப வேஷம் செய்யற ஒரே ஒரு ஆள்னா தம்பி சுரேஷ் ராஜா பப்புன் அவர்கள் தான். சொல்லி முடிச்சா சரியான அடி. தீபாவளி வெடிக்காத வெடிய பூரா கொண்டு வந்து இங்க வெடிச்சு விட்டு பூரா தெரிச்சிருச்சு. எத்தா தண்டிங்கிற ஓ மயம் போட்டதுதான். அதனால இங்க இருங்க பெட்டிக்காரே. சரி
முதல்ல நாக்க தொங்க போட்டு வருது, ஆமா இப்ப கையில தூக்கிட்டு தண்ணியில தூக்கிட்டு வருது. கொடூரமா வராப்ல இந்த மாதிரி எல்லாம் வந்தா எனக்கு மூடு வருமா? அதானே எனக்கு கிளம்புமா? கிளம்பாது. அது மாதிரி தெரியல உனக்கு. எனக்கு எப்படி கிளம்ப? அந்த ஆளுக்கு தான் கிளம்பும். நான் சொல்றதெல்லாம் நீ என்ன வீடியோ கால்ல இருக்கியா? கூடுவான். ஏங்க நான் அழகா இருக்கேன்ல? ஆமா இருக்கேன்ல. அழகா தான் இருக்க. கருப்பா இருந்தாலும் லட்சணமா இருக்கான்ல? அந்த சொல்றேன் பாரு. சூப்பரா இருக்கானா? அத ஏவன் பொண்டாட்டியோ இவங்க தான் ரசிக்கிறானா? நீங்க கூட வாடா. ஏய் அத ரசிக்கதனமா உனக்கு போட்டுருக்காங்க உன்னைய. ஆமா பின்ன அதுக்கு தான சம்பளம். இல்லைன்னா நான் வீட்லயே இருந்திருக்க மாட்டேனா? அதானே. எங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்ல திண்டுக்கல்ல இருந்து இங்க ஓடிட்டு வந்து போட்டுட்டு இருக்கீங்க. நல்லா கரச காட்டுக்குள்ள. தூத்துக்குடி மாவட்டம். அடேங்க அப்பா, ஆளுக்கு ஒரு போடுதான். நான் நல்லா செய்யறேன்ல, உங்ககிட்ட நல்லா வந்தேன்ல, அவர்கிட்ட போலான்னு பார்த்தா அவர் அத்தனை தூக்கிட்டு வராரு. மறுபடியும் மனசே மறுபடியும் பாப்பா எப்படி வராப்ல, மறுபடியும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லுமா? எப்பதான் வருவீங்க உள்ளோ ஏங்குது, அந்த வெடிபட்டதுல வீங்குது ஏங்கல. ஏ மச்சா 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 ஆசை மச்சானே அழகு செல்லவும் மேலதான் பேச வச்சேனே. ஏ மச்சா 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 ஆசை மச்சானே அழகு செல்லவும் மேலதான் ஆசை வச்சேனே. நாம முடிஞ்சு பொட்டி வச்சே மரபுக்காகத்தான், கண்ணிழிச்சு காத்திருந்தேன் மரபுக்காகத்தான். எப்பதான் 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 வருவீங்க உள்ள ஏங்குது, அந்த ஒரு நடுக்காக இப்படி போடணும்னு டான்சர் பிள்ளை என்ன அப்படி இருக்கணும்யா? ஆமா, ரோட முக்கிற லோலர் மாதிரி போட்டு சுத்தி வர்றதுக்கே 1 மாசம் ஆகுது. ஆமா, எவ்வளவு அழகாக இருக்கிறாள் பெண் என்றால். இது வல்ல ஓப்பன், இது வல்லவோ, இது வல்லவோ பெண். ஆஹா எவ்வளவு அழகா இருக்க. இவள் மண்டை அழகும், இவள் தொண்டை அழகும், இவள் நடை அழகும், உடை அழகும். ஆஹா பின்னல் சடை அழகும். சரி எப்படி இருக்கிற தெரியுமா? அழகு ரசிக்கணும்னே. ஆமா, அனுபவிக்கிறதே ரொம்ப சிரமம். அழகு ரசிக்கலாம்ல? கண்டிப்பா ரசிக்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு, யார் வேணாலும் ரசிக்கலாம். தலிக்கி தலிக்கி வந்து மினிக்கி மினிக்கி மூடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே, தலிக்கி தலிக்கி வந்து மினிக்கி மினிக்கி வரும் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே, தலிக்கி தலிக்கி வந்து மினிக்கி மினிக்கி மூடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே, வளைச்சு வளைச்சு பல பிரிச்சு பிரிச்சு பல கருத்தை கருத்து சொல்லு கண்ணாலே. இது எப்போது சிக்காத பூமானே, முக்காடு முக்காடு நான் தானே, முக்கால நாளாச்சு கட்டான கைராச்சு. தலிக்கி தலிக்கி தான் அருமையாக இருக்கிறார். வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமா, நான் மெரசல்லாயிட்டே 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 முதல்ல பார்த்தே பொண்ணு பேச்சராகி போகிட்டு பெண்ணே ஸ்டைல் மூடாம பத்த வச்சியே கோலா தண்ணியே இடத்திற்கன்னு இன்னும் வர்ணிக்கலாம். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அடியேதோ அடியேதோ உன்னிடம் இருக்கிறது, அதை அறியாமல் விடமாட்டேன் அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அடியேதோ அடியேதோ இன்னும் ஒரே ஒரு வர்ணிப்பு மட்டும் கண்ணதாசன் ஐயா மாதிரியா வர்ணிச்சிடுறேன். எங்க வர்ணி பார்க்கலாம். தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உங்கள் கொண்டு கண்ணங்களின் மேலே முத்து தொட்டு கொடுத்திடலாமோ நீ விட்டு கொடுத்திடலாமோ. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே ஒரு பட்ட கண்ணங்களின் மேலே உன்னை கொண்டு தள்ளிவிடலாமோ உன்னை கொண்டு தள்ளிவிடலாமோ. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்காக எழுதிய பாடல். ஆமா, எம்ஜிஆர் எல்லாத்துக்கும் தெரியும். தெரியும். எம்ஜிஆருடைய குரல் இந்த மேடையில ஒரு நிமிஷம் ஒலிச்சிருந்தா எப்படி இருக்கும்? ஓ, மைக் செட்டுக்காரன் உதவியோட லைட்டா எக்கோ மட்டும் வச்சுடுங்க, சூப்பரா இருக்குங்க. இப்பொழுது தமிழகத்தை மிகச் சிறப்பாக ஆண்டு மறைந்த டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய குரல்ல
அண்ணே கைதட்டு வாங்கிட்டு வரணும். சரி நீ சொல்றத பொறுத்து தான் கைதட்டலாம் வர. உண்மையா சொல், சத்தியமா சொல், என் உயிரும் என் அன்பு உடன் பிறப்புகள், என் ரத்தத்தின் ரத்தங்கள், உங்க அனைவருக்கும் நன்றி, அன்பு வணக்கம். தமிழ் வாழ்க, என் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க, என் அண்ணா நாமம் ஓங்குக. மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பேன். அனைவருக்கும் நன்றி, அன்பு வணக்கம். அருமை 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 அருமை. அடுத்தபடி யார் மாதிரி பேச போறீங்க? அதே போல் அவருக்கு இணையாக தமிழகத்தை மிகச்சிறப்பாக ஆண்டு மறைந்த டாக்டர் முத்தமிழ் கலைஞர் ஐயா அவர்கள் பேசியிருந்தார். அவருடைய குரல் மைக்கில் எப்படி ஒலிச்சிருக்கு? எங்க பேசுங்க. ஊர்ல அன்பு என்பது 3 எழுத்து, தமிழ் என்பது 3 எழுத்து, எனது கட்சி என்பது 3 எழுத்து. இந்த கட்சியை உருவாக்கி தந்த எனது அண்ணா என்பது 3 எழுத்து. நன்றி என்ற 3 எழுத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் வாழ்க, என் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமை அருமை, ஒரிஜினலா இருக்கு, நல்லா இருக்கீங்க. அடுத்தபடி யார் மாதிரி பேச போறீங்க? தமிழகத்துல இந்த உலகத்திலே எப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று நடித்து வாழ்ந்து மறைந்த செவாலியர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் பேசியிருந்தார். நடிகர் திலகம். அவருடைய குரல் இங்கே எப்படி ஒலிச்சிருக்கு? பேசுங்க. அப்பா அப்பா, ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தார். அந்த வானத்தில் இருக்கும் நிலவையெல்லாம் எடுத்து இங்கே தோரணமாய் கட்டி தொங்க விட்டிருப்பேன். நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? ஆண்டவன் எனக்கு அந்த சக்தியை கொடுக்கவில்லை. அப்பா 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 சுபத்தி, அன்னைக்கு நான் உனக்கு ஒரு குங்குமச்சிவில் வாங்கி கொடுத்தேனே. எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர். கைதட்டு சொல்லுமா. கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்கல்ல. கைதட்டி அன்புள்ளதுக்கு நன்றி. எனக்கு அப்பதான் பப்புனு காது கேட்காது, கொஞ்சம் சத்தமா அருமை. இதே போல் தமிழ் மண்ணுக்காகவே பிறந்து தமிழர்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த மதுரை மண் ஈன்றெடுத்த நமது ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தா அவருடைய குரல் இம்மேடையிலே எப்படி ஒலித்திருக்கு? தமிழ்நாட்டில் 50 கோடி மக்கள், இந்த 50 கோடி மக்களையும் ஆட்டி படைக்கிற அந்த வீரபுத்திரனை பிடிக்காம விட மாட்டேன். எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஏய் துளசி, துளசியோட வாசனத்தோட மாறலாம்டா. ஆனா இந்த தவசியோட வார்த்தை என்னைக்கு மாறாதுடா. சூப்பர், நன்றி 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 நன்றி. கைதட்டி அனைத்து நல்ல உள்ளத்திற்கு நன்றி. அன்று முதல் இன்று வரை ஒரு கூலியாக இருந்தாலும் சரி, மறுபடியும் கூலியாக மாறிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேடைக்கு வந்திருந்தா அவருடைய குரல் எப்படி ஒலிச்சு எங்க பார்க்கலாம்? எங்க போற கண்ணா, மேலே பார்த்தா மொயில கீழே பார்த்தா கூட ஜினி ஸ்டைல், சும்மா பறந்து பறந்து அடிப்பே கண்ணா. பாசா, இந்த பாசா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா போய். ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட போட்டான். கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவா. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இது எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர், அருமை அருமை. அவருக்குள்ள இல்ல திறமை. வேற யார் மாதிரி பேச போறீங்க? காமெடி நடிகர் நிறைய இருக்காங்க. இதுல வந்து ஜனகராஜ், ஆமா காமெடி ஆக்டர் ஜனகராஜ் வந்திருந்தா பேசுங்க. ஒண்ணுமுலா ஒண்ணும் கவலைப்படாத கண்ணா, அண்ணாமலா என் தங்கச்சி என் நாய் கடிச்சுப்பா. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? எல்லாத்துக்கும் வணக்கம். அருமை அருமை. ஏய் வைகை புயல் வடிவேல் இருக்கார்ல, ஆமா அவர் மாதிரி பாசிவியா? வைகை புயல் வடிவேல் எங்க பார்க்கலாம்? அவரு ஆஹா 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 வணக்கம் யா, வணக்கம் யா. ஏண்டா குரு பாக்குறீங்க? சூடா பாலா முடியுமா? முடியாது. ஏய் இதே மாதிரி லூஸ் மோகன் ஒரு நடி இருக்காருல்ல, லூஸ் மலையாள வை. வாங்கா இங்க பேமாலியா வாங்கின்னு போடா, ஓத்தா கீச்சுக்கின்னு போய்க்கினே இப்ப அப்போ வாட்டுவா வாங்கா. போதுங்க,
இந்த உடம்புக்குள்ள இத்தனை பேரா? இவருக்காக ஒரு பாராட்டு கைதட்டு. செத்த மேடையில சாகணுமா? எங்க அப்பா சொல்லிருக்க. சாவு என்னதுக்கு கயிறு கொண்டு வரணும்மா. அது வரும்போது நம்மளா இழுத்துக்கிற கூடாதுமா. அது வரும்போது வரட்டும். சரி, அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும். ஆனா வரும்போது வருதோ இல்லையே நீ கொண்டு கூடாது. அப்பா வரும்போது சொல்லி கொடுப்பா. அது வரைக்கும் வரைக்கும்மா வரைக்கும் அதுக்கெல்லாம் மாத்திரை இருக்கு, பிரே இருக்கு, கவலைப்படாத. அப்புறம் இங்க வாவே. நான் யார் தெரியுமா? யாருங்க? சினிமா டைரக்டர்மா. சார் ரெஸ்பெக்ட்டா? என்னமா இன்ஜின் மோட்டார் முழுங்குற மாதிரி டர். நீ நினைச்சிருப்ப பூண்டு குழம்பு தின்னு டர் புருன்னு. அது இல்ல, ரெஸ்பெக்ட். வணக்கம். இங்க ஊர்ல போட்டாங்கல கறி. சார் வெள்ள பூண்டா சார். என்னம்மா என்ன சொல்றண்டாத? இங்க ரெப்ட் சார் என்ன போடுங்க சார். இந்த நேரத்துல மூட கிளப்பி விட்டுறாதம்மா. தொழில் செய்யற நேரத்துல டைரக்டர் ஏதாவது பண்ணாதான் சாமி உம்ட்டு மேக்கப் பண்ணி வந்திருக்கிற இந்த நேரத்துல வந்து நீ பாட்ல பாடுங்க சார் பாடுங்க சார். வாய பாரு, நல்ல பண்ணி சூத்து மாதிரி. ஏய் மூஞ்சி முகர கட்டை. மூஞ்சி முகரெல்லாம் பார்க்க கூடாது. என்ன பேசுறா அப்படின்னு தான் பார்க்கணும். போடுங்கனா படத்துல போடுங்க. இந்த படத்துல நீ தான் கதாநாயகி. மெண்டல் டைரக்டர். நீங்க தான் கதாநாயகி. கிறுக்கு டைரக்டர் சார். நல்ல டைரக்டர் சார். டைரக்டர்னாவே கிறுக்குதாமா. கிறுக்குன்னா ஆர்வம். ஆர்வம் இருக்கிறது அறிவாளி. டைரக்டர் இப்படி தான் தெரியுவாங்க. அதனால நல்லா ஆடணும் நீங்க. நல்லா பாடணும். உங்க ஆட்ட படத்தை பார்த்துட்டு இந்த படத்துல நீங்க தான் கதாநாயகி. நான் தான் கதாநாயகி. ஏய் ஆட்டா ஆத்தோரமா பாரியா. पातिए अपत के केना अनन पातिए अपत के केना पातिए अपत के வெளிநாட்டு பாட்டுகள்லாம் ஆடுதுப்பா. அம்மா டான்ஸ் சூப்பர் டான்ஸ்யா. ஏய் எதையா? ஆஹா ஆஹா அருமையான டான்ஸ். அடி வச்சிக்கவா 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 பா 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 வச்சிக்கவா நம்ம நெஞ்சுக்குள்ளே சத்தியமா உனக்கு நீ கொடுத்தவளே.
விழா கமிட்டி சிறப்பாக அழைக்கப்படுகிறார். நான் என்ன தப்பு செய்யல, மன்னிச்சிடுங்க. ஐயா அம்மா இருந்து காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சிறப்பாக ஐயா அடுத்த பஸ்ஸுக்கு நான் போயிடுறேன் கரூருக்கு. பொன்னாட ஒத்துறீங்க. பொன்னாடையா? வாங்க ஐயா மேடைக்கு வாங்க. அம்மா அருமையா ஆடுறீங்க, அருமையான பாட்டு, ஆள் நல்லா சூப்பர் டாப் டக்கரா இருக்கீங்க. ஐ லவ் யூ. கதையை பார்க்கணும்ல, உடனே ஐ லவ் யூ தான். லவ் யூ டு. நல்லா பெண்கள்கிட்ட பார்த்த உடனே ஐ லவ் யூ, பார்த்த உடனே காதல் வரணுமா? சீக்கிரம் செத்து போயிடாது சீக்கு வந்து. சீக்கு என்னை கண்டு பயந்துட்டு கிடக்குது. அப்புறம் என்ன, நீயே சீக்கு தான். ஐ லவ் யூ. லவ் யூ டு எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க? உங்க பேர் என்ன? ஏன் பேரு? நாங்க அக்கா தங்கச்சி 3 பேருங்க. 3 பேரா? நாங்களும் அண்ணன் தம்பி 3 பேர் ஒண்ணு சேர்த்துக்கலாமா? எங்க பெரிய அக்கா பேரு மண்டை. மண்டையா? ஆல் ரவுண்ட் மண்டையா? இவங்க அக்கா பேரு மண்டையா? விடு. பெரிய அக்கா பேரு மண்டை, சின்ன அக்கா பேரு கொண்டை. கொண்டையா? இவங்க பேரு கொண்டையா? பெரிய அக்கா பேரு மண்டை, சின்ன அக்கா பேரு கொண்டை. என் பேரு தாயா? என்ன பேரு? என் பேரு தாங்க திண்டுக்கல் சுமதி. சுமதி. நாங்களும் அண்ணன் தம்பி 3 பேரு. எங்க அப்பா கடலுக்குள்ள இறங்க மீன் பிடிக்கிற மீனவர். சரி, அதனால எங்களுக்கு பேர் வைக்கிறாரு அண்ணன் தம்பி 3 பேருக்கு. என்னன்னு? எங்க பெரிய அண்ணன் பேரு கெண்ட குஞ்சு. ஆமா. சின்ன தம்பி பேரு 3 பேர் அண்ணன் தம்பி. பெரிய அண்ணன் பேரு கெண்ட குஞ்சு. கெண்ட குஞ்சு. சின்ன அண்ணன் பேரு கெளுத்தி குஞ்சு. என் பேரு தான் பூ. ஐர குஞ்சு. ஐர குஞ்சு. நீ குஞ்சு பரம்பரையா? உங்களை எப்படி லவ் பண்றது தெரியுமா? எப்படி லவ் பண்றீங்க? உங்களை எவ்வளவு அழகா நான் காதலிக்கிறேன் தெரியுமா? எப்படி? நம்ம காதலை பார்த்து எல்லாரும் இப்படி ஒரு காதல் இருக்கா? இருந்து காவல்துறை சேர்ந்த அன்பு அதிகாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறார். அடிக்கடி போலீஸை கூப்பிட்டு காவல்துறை அதிகாரி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். சொல்லுங்க காதல. லவ் பண்ணிடுவா, காதலிச்சிருவா. குங்குமப்பூவே என் குஞ்சு புறாவே, குங்குமப்பூவே குஞ்சு போறாவே, அடி தங்கமே உன்னை கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே. என் குஞ்சு புறாவே, அடி தங்கமே உன்னை கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே. குங்கும 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 குங்குமப்பூவே என் கொஞ்சம் 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 புறாவே. கோகிலி ராஜா என் கோதுமை தாஜா, பொங்கலை ராஜா நீ பொதுமை ராஜா, நீ பொங்கலை கிட்டே வந்து பண்ணி தென்னைக்கு கிட்டாதே. பட்டும் அடிச்சம்பர் பட்டும் தாவணி கட்டும் தலதல கையிலே, சம்பர் பட்டும் தாவணி கட்டும் தலதல கையிலே, எண்ணம் கட்டு எக்கம் பட்டு என்னம பண்ணுதடி, அடி எண்ணும் பட்டு எண்ணும் பட்டு எண்ணும் பண்ணுதடி. குங்கும 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 குங்குமப்பூவே கொஞ்சம் 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 தாரே. சித்திரப்பட்டு சேலையை கட்டி உனக்கு புரியுமா? சித்திரப்பட்டு சேலையை கட்டி உனக்கு தெரியுமா? நான் பிடிச்சு பிடிச்சு பேசுறதெல்லாம் உனக்கு புரியுமா? நான் பிடிச்சு பிடிச்சு பேசுறதெல்லாம் உனக்கு புரியுமா? அடி குங்கும 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 குங்குமப்பூவே என் கொஞ்சம் 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 தாவே. பந்தலத்தானா செந்தில் பஹாரி கண்டிர பண்ணாலே, பந்தலத்தானா செந்தில் பஹாரி கண்டிர பண்ணாலே, உன் மங்கையத்தாலே மங்கையத்தாலே பறிக்க எண்ணாதே, உன் மங்கையத்தாலே மங்கையத்தாலே பறிக்க எண்ணாதே. அடி குங்கும 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 குங்குமப்பூவே என் கொஞ்சம் 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 புறாவே, என் கொஞ்சம் புறாவே, என் கொஞ்சம் புறாவே. நன்றி 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 நன்றி. எப்படி நானும் எங்க அப்பாவும் எப்படி வேலை செய்யணும்? ஹலோ. நிகழ்ச்சிக்கு
தலைமை பொறுப்பை ஏற்று மற்றும் அனுமதி வழங்கி நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்று காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்ற மேடைக்கு அழைக்கிறோம். நாடகத்துக்கு தலைமை பொறுப்பை ஏற்க வந்திருக்கும் காடல்குடி திரு ஆய்வாளர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நாடகத்துக்கு முன்னிலை பொறுப்பை ஏற்றும் வருகை தந்திருக்கும் நாடக கலா ரசிகருமான நாகலாபுரம் முன்பெரியாளர் அண்ணன் சுரதா அவர்களை மேடைக்கு அழைத்து கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இங்கே சுரேஷ் வா, சுரேஷ் இந்த பொன்னாடை வாங்க. சுரேஷ் சுரேஷ் இங்கே மிருதங்க வாசிக்க அன்பன் எங்களுடைய நாடக நடிகர் சங்க முன்னாள் செயலாளர் நம்ம கே என் பாலன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை இணைத்து விழா கமிட்டி பொன்னாடை இணைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். சிறப்பான முறையில் இசையமைக்கக்கூடிய எங்களது கிடாத்திற்கை சேர்ந்த எம்பி முருகன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறார்கள். எங்களது மதுரையை சேர்ந்த ஆல்ரவுண்டர் ரஞ்சித் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறார்கள். எங்கள் தாளம் சக்கரவர்த்தி எங்கள் அண்ணார் செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறார்கள். இங்கே உங்கள் முன் பப்புனாடி அன்பு சகோதரர் கரூரை சேர்ந்த சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை எடுத்து கூறப்படுகிறார்கள். டான்சர் நடிக்கும் திண்டுக்கலை சேர்ந்த சுமதி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை எடுத்து கூறப்படுகிறார்கள். பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய பெரியவர்கள் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி. நன்றி. சீன் அமைப்பாளர் இல்ல சீன் செட்டிங்ஸ் இல்லையா? ஒளிவு நிலையத்தை சிறப்பாக அமைத்துள்ள ஒளிவு நிலையத்தார் அண்ணே வாங்க. ஒளிவெளி ஒளிவெளி அமைப்பாளர் எங்களது அன்பு அண்ணார் அவர்களை மேடை கலைக்கின்றோம். அஜித் ஒளிவு நிலையம் அஜித் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஆர் அஜித்குமார் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் டி ராஜபாண்டியன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மேலும் நமது சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனில் பாடல்கள் எழுதி பதிவு செய்து தமிழகமெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கிற அன்பண்ணன் எங்களுடைய கள்ளிக்குளத்தை சேர்ந்த கவிஞர் பெருமாள் சாமி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை என்று கூறப்படுத்துகிறார்கள். இங்கே யூடியூப் சேனலாக எடுத்துக்கொண்டு அன்பு தம்பி கண்டலான சேர்ந்த தங்கப்பாண்டி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை என்று கூறப்படுத்துகிறார்கள்.
எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய என் ஜெகவீரபுரம் கிராம பொதுமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். ஹலோ. நாடக உலகத்திலே ஆடிய மேடைகள் எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர் கிராத்திருக்கை முருகன் அவர்களுக்கு எனது சார்பாக இந்த சால்வை எடுத்து கௌரவிக்கிறேன். நான் எங்கு சென்றாலும் நாடகத்திற்கு பார்த்து கொண்டு என்னை வாழ்த்தி பொன்னாடியும் அன்பளிப்பை வாரி வழங்க அன்பனன் நமது கிராமத்தை சேர்ந்த இளங்கோ அன்பனனுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிட்ட வண்ணாங்குளத்தை சேர்ந்த ஐயர் அவர்கள் இங்கே தாளவாசிக்கு அன்பண்ணன் செல்வம் அவர்களை பாராட்டி 200 ரூபாய் பேசியுள்ளார்கள். இங்கே அன்பண்ணன் அவர்கள் பொங்கல் என்றவுடன் 3 மாதமாக வசூல் பண்ணிய கிராமத்து வசூல் பண்ணிய குருநாதன், அன்புராஜ், காளியப்பன் இவர்கள் 3 பேருக்கும் கிராமத்தின் சார்பாக ஆடைகள் அணிவிக்கப்படுகிறது. நாடக அமைப்பாளர் அன்பு தம்பி பூதலபுரத்தைச் சேர்ந்த முத்துமுருகன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை எடுத்துக் கொள்ளப்படுகின்றார்கள். ஒளி அமைப்பு ராஜமண்டியன் அவர்களுக்கு ஆடைகள் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது கிராமத்தின் சார்பாக. எல்லா வேலைக்கும் உறுதுணையாக சொல்லு வேலையெல்லாம் செய்யும் தம்பி ஈஸ்வரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. இங்கே அன்பன் கவிஞர் பெருமாள்சி அவர்கள் ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் பாடச் சொல்லி கிராமத்தார்களின் அனுமதியுடன் ஒரு பாடலை பாடுவார்னு தெரிவித்துள்ளார். மன்னர் ஊமத்துறை சிங்கம் என்று உலகம் போற்றுது, அந்த உத்தவர்கள் வாழ்க்கை வரலாறு பேசுது. மன்னர் ஊமத்துறை சிங்கம் என்று உலகம் போற்றுது, அந்த உத்தவர்கள் வாழ்க்கை வரலாறு பேசுது. ஆங்கிலேய ராவண குறிப்பு சொல்லுது, ஆங்கிலேய ராவண குறிப்பு சொல்லுது. அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்தார் என்று அகிலம் போற்றுது. மன்னர் ஊமத்துறை சிங்கம் என்று உலகம் போற்றுது, அந்த உத்தவர்கள் வாழ்க்கை வரலாறு பேசுது. வீரத்திலே சிறந்தவர்கள் பாஞ்சை மன்னர்கள், அந்த வெள்ளையனை எதிர்த்து வந்த வீர சிங்கங்கள். வீரத்திலே சிறந்ததொரு பாஞ்சை மன்னர்கள், அந்த வெள்ளையனை எதிர்த்து வந்த வீரத்தலை
வந்தவர்கள் பாஞ்சை மன்னர்கள், அந்த வெள்ளையனை எதிர்த்து வந்த வீர சிங்கங்கள், விண்ணுலகம் போற்றுகின்ற தேச சிங்கங்கள், விண்ணுலகம் போற்றுகின்ற தேச சிங்கங்கள், விண்ணுலகம் போற்றுகின்ற தேச சிங்கங்கள், தமிழ் மண்ணுரிமை காத்து வந்த தியாக செம்பல்கள். மன்னர் ஊமத்துறை சிங்கம் என்று உலகம் போற்றுது, அந்த உத்தவர்கள் வாழ்க்கை வரலாறு பேசுது. பாளையத்து மன்னர் எல்லாம் அடிபணிந்தாரு, அவர்கள் பரங்கியர்கள் கூட்டத்திற்கு பயந்து வாழ்ந்தாரு. பாளையத்து மன்னர்கள் எல்லாம் அடிபணிந்தாரு, அந்த பரங்கியரின் கூட்டத்துக்கு அடிபணிந்தாரு. பாளையத்து மன்னர் எல்லாம் அடிபணிந்தாரு, அவர்கள் பரங்கியர்கள் கூட்டத்திற்கு பயந்து வந்தாரு. பாஞ்சை நாட்டு மன்னர்கள் மட்டும் போர் புரிந்தாரு, பாஞ்சை நாட்டு மன்னருடன் போர் புரிந்தாரு. பாஞ்சை நாட்டு மன்னர்கள் மட்டும் போர் புரிந்தாரு, அவர்கள் பரங்கியர்கள் தலைகளையே தகர்த்தெறிந்தாரு. ஊமத்துறை பரங்கியர்கள் தலைகளையே தகர்த்தெறிந்தாரு. மன்னர் ஊமத்துறை சிங்கம் என்று உலகம் போற்றுது, அந்த உத்தவர்கள் வாழ்க்கை வரலாறு பேசுது. கட்டபொம்மு ஊமத்துறை சிவத்தையா யாரு, அவர்கள் கம்பளத்தார் வம்சம் கண்ட மன்னர்கள் பாரு. கட்டபொம்மு சிவத்தைய யாரு, அந்த கம்பளத்தாரும் செல்வத்த மன்னவர் பேரு. கட்டபொம்மு ஊமத்துறை சிவத்தையா யாரு, அவர்கள் கம்பளத்தார் வம்சம் கண்ட மன்னர்கள் பாரு. காலனோட ஆட்சியையும் எதிர்த்தார்கள் பாரு, காலனோட ஆட்சிகளை எதிர்த்தார் பாரு. காலனோட ஆட்சியையும் எதிர்த்தார்கள் பாரு. கவிஞர் பெருமாள் சாமி என்றும் கவி சிறப்புடன் கூறு, கவிஞர் பெருமாள் சாமி என்றும் கவி சிறப்புடன் கூறு. மன்னர் ஊமத்துறை சிங்கம் என்று உலகம் போற்றுது, அந்த உத்தவர்கள் வாழ்க்கை வரலாறு பேசுது. ஆங்கிலேயர் ஆவண குறிப்பு சொல்லுது, அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்தார் என்று அகிலம் போற்றுது. மன்னர் ஊமத்துறை சிங்கம் என்று உலகம் போற்றுது, அந்த உத்தவர்கள் வாழ்க்கை வரலாறு பேசுது. ஹலோ ஹலோ என் ஜெகவீரபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை அண்ணன் ராமமூர்த்தி வேல்முருகன் இருவரும் சேர்ந்து ஆளுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக எனக்கு வழங்கியுள்ளார்கள். நூத்திரக்கரையை சேர்ந்த ராஜ நடிகர் அன்பு சகோதரர் எஸ் பெருமாள் சாமி என்னை பாராட்டி 100 ரூபாய் பேசுகிறவர்கள் அன்பளிப்படுத்த நூத்திரக்கரையை சேர்ந்த ராஜ நடிகர் ஹரிச்சந்திர நாடகத்தில் ராஜபாட்டாக நடிகை அன்பண்ணன் அவர்கள் என்னை பாராட்டி 100 ரூபாய் பேசுகிறவர்கள் அன்பளிப்படுத்த என்னுடைய கலைஞர் நடிகை தெரிவித்துக் கொள்கிறேன்.
புகழ் படைத்தான் அங்கையர் கண்ணியாய் அவதரித்தாயுமா அகிலமெல்லாம் போட்டிட வாழ்வழித்தாய் சங்கீதமணி பெரியோர்களுக்கும் பெருமதிப்புக்குரிய எண்ணர்மை தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கிராமத்தார்களுக்கும் தெள்ள தெளிவாக ஒளிபரிக்கு அமைத்துக் கொண்டிருக்கும் தலை அஜித் பாடிய உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு பக்கபலமாகவும் பக்கத்துணையாகவும் வீற்றிருக்கும் என்னுடைய சக கலைஞர் அனைவர்களுக்கும் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் இந்த விழாவை சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை அமைத்து தந்த சக கலைஞருமான முத்துமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அகர முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று கோரும் குரலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும். இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயக பெருமான். 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தியின் இளம்பிரை போலும் வயிற்றினை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான் வணங்கிய ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர் கண்ணி மங்கையர் கரசி உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய ஆதிபராசக்தியும் சிவனையும் வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதைப்பணியை தொடங்குகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு ஹலோ ஏடு தந்தானடி பிள்ளையிலே இறைவனை நாட இன்னிசை பாட இறைவன் நாடு இன்னிசை பாடு அரணி
கந்தையுமணி சிந்தாப்புல மாணவி தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேளா உமையாள் மைந்தா மறைநாயக என உலகத்தவர் பாராட்டு உன்னத கடவுளை கருணை கடலாகிய கந்தையா ஞானசக்தி வேள்தலை பெற்றபடி வேளா சூரனை இருக்கூறாக பிளந்திட்ட வீரனை ஞான பழமேனி உனக்கெதற்கு ஞான பழம் என அவ்வையின் போற்றுதலை பெற்ற பழனி ஆண்டவா சிவாய நாமம் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை என்ற பரம்பொருளான சிவனும் பிரிகுமணியால் இட்ட சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை எடுத்து ஓதி தகப்பன் சுவாமி எனும் குமரக்குரு வருணம் என பெரிதினை பெற்ற எங்களின் குலக்கடவுளே இக்குவலிமை போற்றுவனம் என்னையும் என் நாடும் நாட்டு மக்களும் சிறப்புடன் வாழ உனது அருளும் மாசியும் என்றென்று வேண்டும் இறைவா கந்தா கடம்பா கார்த்திகையா ஆறுமுகா சங்கரின் மகனை சடாச்சரா சரவணா சண்முகா முருகா 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 திருநாதா. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாசம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாசம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் மேற்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூர்ணத்தை காண வேண்டும். ஜோதி என்ற சுடர் ஒளியை கையில் தாங்கி சுற்றறிந்த வேல் கொண்ட முருகனே இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்லா சிதற வேண்டும். நாட்டு மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்றால் கந்தனுடைய கருணை வேண்டும். அவேற்பட கந்தனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நான் குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய்?
உறவுக்கு அர்த்தம் சொல்லு முன்னன் வந்தானா குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய் மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா குயிலே கவி குயிலே யாரோடு தேடுகிறோம் மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா குயிலே கவி குயிலே யாரவை தேடுகிறார் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் குயிலே கவி குயிலே இளமை சரியோடு தோட்டம் ஆடியானதே இளமை தவிராடும் தோட்டம் காயும் கனியானதே இளமை சுவைக்கான உள்ளம் தனிமை உறவாடுதே தாடை சொன்னது என் கண்களே தாடை கொண்டது என் நெஞ்சே குயிலே தெரிந்தாள் வரச் சொல்லடி இது மூகன் பாடி முள்ளடி எனச் சொல்லடி குயிலே கவி குயிலே யாரோடு தேடுகிறோம் பருவ செழிப்பினிலே படையில் விழுந்த மலர் சிரிக்கும் சிரிப்பெங்கவோ மெல்ல மெல்ல அங்கமிங்குள்ள மெல்ல மெல்ல அங்கமிங்கு துள்ள துள்ள அள்ளி கொள்ள என்னை வெல்ல இதுதான் நேரம் அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா இது பூவனம் பாடி முல்லை எனச் சொல்லடி கவி குயிலே யாரை பாடுகிறார் அர்த்தம் சொல்லு முன்னன் வந்தானா என்னை ஆட்கொண்ட ராகம் என்றும் ஒரு ராகமே இன்று நான் பாடும் காலம் என்றும் உனக்காகவே வாழ்வில் வீடுகள் போல் வந்தது யாரோ எவரோ யார் சொன்னது குயிலே தெரிந்தால் வரச் சொன்னது இந்த தேரின் மொழியே என்று நீ சொல்லடி குயிலே கவி குயிலே யாரோடு தேடுகிறோம் மனதுக்கு ஆசை வைத்த முன்னணி வந்தானா குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறார் உறவுக்கு அர்த்தம் சொல்லு முன்னன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா கோயிலே கவி கோயிலே நன்றி நன்றி வெள்ள கமலத்தில் வீற்றிருப்பாள் வாணியன் உள்ள கமலத்தில் வந்திருப்பாள் கள்ளத்தோர் பாவல் இருப்பாள் நயந்து அவள் பாதம் பணிவோர் நாவல் இருப்பாள் நயந்து என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவலை இருக்கணும் நல்ல தமிழ்களை அள்ளி கொடுக்கணும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்காக தொண்டு செய்யணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்காய் வழிவோடி அங்கு புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவரே உள்ளர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பேயும் மழை எனக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுடைய திருக்காட்சி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் முருகப்பெருமான் என் வாழ்வில் எனக்கு அருள் பாலிப்பது போல் உங்களுடைய எல்லா வாழ்க்கையிலும் முருகப்பெருமான் வந்து அருள் பாலிக்க வேண்டும் எல்லாரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் நான் வணங்கக்கூடிய கந்த பெருமான் இங்கு வர வேண்டும் உங்கள் எல்லோருடைய கவலைகளையும் தீர்க்க வேண்டும் அதனால் தான் ஏறு முகமே தரும் ஆறு முகமே போற்றி கருணை கடலே போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி பாலா போற்றி பால சுப்பிரமணியனே போற்றி
சரவணா போற்றி, கார்த்திகையா போற்றி, சங்கரா போற்றி, சடாச்சரா போற்றி, முருகா போற்றி, திருநாதா போற்றி போற்றி என்று முருகப்பெருமானை அனுதினமும் போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய போற்றுதலுக்கும் என்னுடைய வேண்டுதலுக்கும் இணங்கி கலியுக கடவுள் கந்த பெருமான் இங்கு வர வேண்டும், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாசி தர வேண்டும் என்ற ஆசையோடு முருகனை அனுதினமும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக? முருகனை வேண்டணும், எனக்கு மட்டும் வேணும்னா நான் போய் தனிமையா வேண்டிக்கலாம். நாங்கெல்லாம் கடவுளை எங்களுக்கு என்ன போய் வேண்டுவோம்? நாங்கள்லாம் குடும்பத்தோட போய் வேண்டுவோம். குடும்பத்தோட கோவிலுக்கு போய் வேண்டுவீங்க, எங்களுக்கு இது வேணும், எங்க குடும்பத்துக்கு இது வேணும், குடும்பத்தாருக்கு நிறைய வேணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்க வேண்டுவீங்க. நோயற்ற கூட குருவட்ட செல்வமா பாத்துக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு வருவோம். ஆனா நான் அப்படி இல்லப்பா. இதே மாதிரி ஊர்ல ஒரு திருவிழா வச்சு பெரிய மேடையா போட்டு உங்க பக்கமே நம்ம எல்லாத்தையும் கொண்டு வர வச்சு சரி ஒளிபெருக்கியும் போட்டு இங்க வந்து நான் நின்றுக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டுவேன். ஏன் தெரியுமா? ஏன் தனிமையில நான் போய் எல்லாருக்கும் வேண்டினேன் அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? தனிமையில வேண்டுறீங்களா? தனியா நான் மட்டும் போய் சரி முருகப்பெருமானே முருகா என் நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நான் வேண்டுறேன். நான் தனிமையில போய் உங்க யாருக்கு தெரியுமா? அது எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. அப்ப இங்க வந்து என்னுடைய நாடு நல்லா இருக்கணும், என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டுனா தானே உங்களுக்கு தெரியும். ஆமா. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன? சுயநலத்திலே ஒரு பொதுநலம்னு தெரியுது. நான் வேண்டது பொதுநலம். சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி கிடைக்கணும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமும் பெற்று வளமோடு நலமோடு வாழணும் அப்படின்னு வேண்டது பொதுநலம். ஆனா உங்க முன்னாடி எல்லாருக்கிட்டையும் நான் வேண்டுற மாதிரிங்க அது சுயநலம். சரி பரவாயில்ல, பண்ணீங்களா என்ன நினைப்பீங்க? வள்ளி பொம்பளை பிள்ளை நமக்காக வேண்டுது பாத்தீங்களா? வேண்டது பொதுநலம். நான் பொதுநலமா ஒரு விஷயத்தை செய்யறேன் அப்படின்னா யாருக்கு தெரியாம செய்யணும். உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல திருவிழா வச்சுட்டாங்க, ஒரு 10,000 பேருக்கு அன்னதானம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்னதானம் போடணும் அப்படின்றது பொதுநலமான விஷயம், எந்த சுயநலமும் இல்லாமல் பொதுநலம். ஆனா அன்னதானம் போடக்கூடியவர்களுடைய பேரை எப்படி ஒரு 10,000 தடவையாவது சொல்லிடுவாங்க. இன்னாரு குடும்பத்தார், இப்ப கிடாத்திரிக்கை முருகனுடைய குடும்பத்தார் அன்னதானம் போடுறாங்க, கிடாத்திரிக்கை முருகனுடைய குடும்பத்தார் இந்த அன்னதானத்தை வழங்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொதுநலத்திலையும் ஒரு சுயநலம் விளம்பரம் தேடுறது மாதிரி. அதனாலதான் உங்க எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன சுயநலம். ஏன் தெரியுமா சுயநலம்னு சொன்னேன்? நம்ம எல்லாம் மனித பிறவிதானங்க, தெய்வ பிறவியா கிடையாது, மனித பிறவிதான். என்ன பொதுநலம் செய்தாலும் அதுல கொஞ்சூண்டாவது சுயநலம் இருக்கும். அப்பேற்பட்ட மனித பிறவிதான் நரை திரை பிணி மூப்பு சாக்காடு 5 வகை குணங்களுக்குள் உட்பட்டவர்கள் தான் இந்த மனித பிறவி. அதனாலதான் நம்ம எல்லாம் ஆசைப்பட்டு ஆடுறோம். ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சமா இருந்தா போதும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் பெரிய மருந்து. கடவுளே எனக்கு இது போதும்னு நினைக்கணும். பாருங்க எங்க பாலனால எனக்கு இது போதும்பா அப்படின்னு ஒதுங்கி இருக்காங்க. எதுக்கு போதும் சொல்றதே பெரிய மனசு இல்லையாமா? போதும்னு என்னைக்கு கடவுளுக்கிட்ட நம்ம வேண்டுறோமோ அப்பதான் கடவுள் நினைப்பேன் இவனுக்கு கொடுத்தே ஆகணும் நிறைய அப்படின்னு அவரு ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் முக்கியமா பெரிய ஆளை காட்டிடுவார். அதனாலதான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இந்த விளம்பரத்தை நான் இங்க சொல்றேன் அப்படின்றது காரணம் என்ன? 4 பேரு இதுலயும் ஒரு பொதுநலம் இருக்கு, சுயநலம் இருக்கு சொன்னேன்ல, அதுலயும் ஒரு பொதுநலம் இருக்கு. என்னை போல யாராவது இந்த கூட்டத்துல ஒரு 10 பேராவது நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்களும் நினைச்சு வேண்டுனீங்க அப்படின்னா உண்மையாலுமே நம்ம நாடும் நல்லா இருக்கும், நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது கடவுள். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் எல்லாருக்கும் எல்லா அருளையும் தர வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எப்படி முருகனை வேண்டணும் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், நீ வர வேண்டும் என்ன எதிர்பார்த்தேன், நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், வரும்படி தோறும் உங்கள் முகம் பார்த்தேன். காலம் கடந்தா என்ன ராஜா, காதல் கவிதை சொல்லி ராஜா, காலம் கடந்தா என்ன ராஜா, காதல் கவிதை சொல்லி ராஜா, நீ வருவாயென நான் காத்திருந்தேன், வரும்படி தோறும் உன்னை பார்த்திருந்தேன், காத்து கிடப்பது இன்னும்
படுத்து கிடப்பது இன்பம் உண்டு, காக்க வைப்பது சுகம் உண்டு. காலம் கடந்தால் என்ன ராஜா, காதல் கவிதை சொல்லி ராஜா. அஞ்சு முகம் தோண்டி ஆறு முகம் தோன்றும், கை தட்டணும்னு நினைச்சா தட்டுங்க. சந்தேகத்திலே இருக்கக்கூடாது. வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்பிக்கையா இருந்தாலும் சரி, வேண்டுதலா இருந்தாலும் சரி, கை தட்டணும் அப்படின்னாலும் சரி, கை தட்டணும்னு நினைச்சா கை தட்டிடுங்க. சொல்லியும் தட்ட மாட்டேங்கிறீங்களா? யோசிக்கிறீங்களே என்ன விஷயம், தட்டுவோமா வேணாமா? இது ஒரு நல்ல பழக்கம் தான். கை தட்டுனா தூக்கம் வராது, சுறுசுறுப்பாக உட்காந்துருக்கலாம். அதனால அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சு நினை வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கையில் இரு காலம் தோன்றும். முருகா 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 என்று ஓதுவார் முன்னே, அறிவமும் உருவமும் ஆகி அநாதையாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மமாயின்ற ஜோதி புலமுதர்வேனை ஆகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதிர்த்தனர் உலகம். எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கடவுள், எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு. இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு ஒன்று இருந்தா அது முதல் அதிசயம் எது அப்படின்னா முருகப்பெருமான் தமிழ் கடவுள் தான். அவர் தான் முதல்ல நமக்கெல்லாம் கிடைத்த அதிசயம். அந்த அதிசயத்தை பார்க்கிறதுக்கு, அவருடைய அருளை தேடுவதற்கு நமக்கெல்லாம் நேரங்காலமே இல்லை. என்னன்னு நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய அற்புதமான கடவுள் நமக்கு கிடைச்சிருக்காரு. என்ன வேணாலும் முருகனை கேட்கலாம், என்ன வேணாலும் வாழ்க்கையில அவரை கெஞ்சியும் கேட்கலாம், அழுதும் கேட்கலாம், முருகனை 4 திட்டியும் கேட்கலாம். அந்த முருகனே கோச், இந்த முருகன் இல்ல, ஏன் பக்கம் திருப்பி நானும் இந்த முருகனை திட்டினா இவர் சண்டைக்கு வருவாரு. சரி, அந்த முருகன் திட்டினா சண்டைக்கு வர மாட்டார், சந்தோஷப்படுவார். என்ன காரணம்? என் பிள்ளை என்னை திட்டுது. இப்ப நம்ம பிள்ளை நம்மளை திட்டணும் அப்படின்னா சேட்டையை பாரு, நான் பெத்த பிள்ளை எப்படி திட்டுதுன்னு பாரு, என்னையவே எதிர்த்து கேள்வி கேட்குது அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் முருகப்பெருமான். அவர் அன்பாலையும் கேட்கலாம், அருள் பாலிப்பார். அதிகாரத்திலும் கேட்கலாம், அருள் பாலிப்பார். அழுதும் கேட்கலாம், அருள் பாலிப்பார். அதட்டியும் கேட்கலாம், அருள் பாலிப்பார். அதுக்கு மேல கோபம் வந்துச்சுன்னா 4 திட்டி கூட கேட்கலாம். சரி, அதுக்கும் சிரிச்சுக்கிட்டே அருள் பாலிப்பார். வேறுபட்டவர் தான் கடவுள். என்ன வேணாலும் வாழ்க்கையில படிப்பு வரலையா, முருகனை கேளுங்க, உடனே கொடுத்துருவார். வாழ்க்கையில தைரியம் இல்லையா, ரொம்ப கோழையா இருக்கு, எனக்கு தைரியம் வேணும், தைரியம் இல்லையா, முருகனை கேளுங்க, உடனே தைரியமா கொடுத்துருவார். 10,000 பேருக்கு முன்னாடி நான் தலைமையாக இருக்கணும், எனக்குன்னு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா, ஒரு பொறுப்பு வேணும்னு கேட்குறீங்களா, முருகனை கேளுங்க, கொடுத்துருவாரு. எனக்கு ஒரே ஒரு மனைவி போதும்பா, நல்ல மனைவி, ஒரே ஒரு மனைவி போதும்னு கேட்குறீங்களா, கொடுத்துருவாரு. இல்லப்பா 1 பத்தாது, இன்னொன்று வேணும், 2 வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதையும் கொடுத்துருவாரு. அதையும் கொடுத்துருவாரா? என்னமா சொல்றீங்க? சரக்கு கொடுப்பாரு, எதை கேட்டாலும் கொடுத்துருவாரா? இல்லை சரக்கு கேட்டால் கொடுப்பாருன்றீங்களா? முருகன் கையில் இருக்கு பாருங்க சூலாயுதம், எடுத்துட்டு வந்து அது குத்தி போடுவாரா? வேலாயுதம் சூலாயுதம் எல்லாமே. அவங்க அம்மா கையில் இருக்கிறது சூலாயுதம், மகன் கையில் இருக்கிறது வேலாயுதம், ரெண்டையும் எடுத்துட்டு வந்து குத்துணுன்றீங்க. ஏன் தெரியுமா? முருகன் உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியல. ஏன் தெரியல? ஏன் தெரியல? உங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் இருக்கும். முருகன் மட்டும் நேரடியா வந்துட்டாருன்னா எல்லாரும் என்ன நினைச்சிரு, ஏய் நம்ம ஊர் மாப்பிள்ளை வந்துட்டாரியா, ஏய் அந்த ஊருக்குமே போவாது, நம்ம ஊர் பிள்ளைய கட்டினவரு, வள்ளி பிள்ளையோட புருஷன், நம்ம மாப்பிள்ளை வந்துட்டாரு, மாப்பிள்ளை எப்படியாவது கவனிக்கணும்னு உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வந்து, சரி உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி வந்து, மாப்பிள்ளைய எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும், மாப்பிள்ளைய மகிழ்ச்சி படுத்தணும். எங்க ஊர் மாப்பிள்ளைய சும்மா இருக்க முடியுமா? மாப்பிள்ளை வா மாப்பிள்ளை அப்படின்னு தனியா கூட்டிட்டு போய் அவருக்கும் ஒரு கட்டிங்க ஊத்தி கொடுத்துருவீங்க நீங்க. அதனாலதான் உங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாம அவர் மறைஞ்சு இருக்காரு. எங்க உங்க ஊர் மாப்பிள்ளை வந்து அந்த வேலையை செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? செய்வீங்க தானே? அதுக்காக தான் நம்ம போனால் நம்ம பக்தர்கள்லாம் நம்ம மேலே ரொம்ப மரியாதை வச்சு அன்பு வச்சு நமக்கும் கொஞ்சம் பழக்கி கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கண்ணுக்கு தெரியாமையே இருக்கலாம் அப்படின்னு கண்ணுக்கு தெரியாமையே இருந்து உங்கள் எல்லாருக்கும் அருள் கொடுக்கக்கூடியது தான் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் தான் நானும் வேண்ட வந்திருக்கேன். ஏன் நான் முருகனை வேண்டணும்? ஏன் முருகனுக்கு எனக்கும் அது எது அதுனா என்ன அதுனா அந்த அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மாதிரி நீங்க நெகத்தை கிள்ளும் போதே ஒரு மாதிரி ஏதோ லவ் பண்றீங்க உள்ள நீங்க ஒரு மாதிரியா வெக்கப்படுறீங்களே. அதை சொல்லும் போதே அதை நினைக்கும் போதே வெக்கம் வருது. வெக்கம் வருதா? இந்த காதலை பத்தி என்ன வாத்தியார நினைக்கிறீங்க? காதல் பத்தி என்ன நினைக்கிறீங்களா?
காதல் வந்து நீங்க இருங்க யோசிக்கிறீங்க. ஆனா நீங்க சொல்லுங்க காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காதல் என்பது புனிதமானது. பட்டுன்னு சொல்லி போடணும். காதல் யோசிக்கவே கூடாது. காதல் என்ன கெட்ட வார்த்தையா? இல்ல அது அன்பு கெட்ட வழக்கமா? காதல் அன்பு புனிதமானது. அப்புறம் அந்த சதீஷ் ஓம்னே பொறுத்த வரைக்கும் காதல் எப்படி இன்னும் பிடிக்கலையா? சரி சீக்கிரமே பிடிச்சு நல்ல காதல் அப்படி. அப்புறம் சொரிக்கலாம் காதல் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் நீங்க சொல்லுங்க காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க. சந்தோஷம் தாமா காதல்னாலே. சந்தோஷம் அப்படியா? அப்புறம் ஒளிபெருக்கி அஜித் காதலை பத்தி என்ன நினைக்கிற? ஒண்ணுமே நினைக்கிறது கல்யாணம் பண்ணி கேட்கல, காதலை பத்தி தான் கல்யாணம் பண்ணி மனைவி இப்பெல்லாம் கல்யாணம் பண்ண அப்புறம் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏன்டா கல்யாணம் பண்ணோம்னு பொம்பளை பிள்ளையும் நினைக்குது, ஆம்பளையும் நினைக்கிறாங்க. நான் அதை கேட்கல, காதலை பத்தி என்ன நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி அப்புறம் இங்கிட்டு இல்ல பெரியவங்களா உட்காந்துருக்கீங்க. அண்ணன் சொல்றதான் கேட்குறியாமா? சரி அவர் நிறைய சொல்லுவாருமா காதல் நிறைய ரகசியமா சொல்லுவார் அவர். அதுக்கு பேர் காதல் இல்ல, காதல் அன்பு, ஒரு விருப்பம், ஆழமான ஒரு இன்பம். பாருங்களேன் காதல் அப்படின்னாவே ரொம்ப காதல் இல்லை அப்படின்னா உலகமே இயங்காது. என்னன்னா காதல் அப்படின்னா யாருமே உலகமே இயங்காது. எல்லாரும் காதலிக்காத ஆண்களும் இல்லை இந்த உலகத்துல, பெண்களும் இல்லை, எந்த ஜீவனும் கிடையாது. ஏதாவது ஒரு வயதுக்குள்ள ஏதாவது ஒரு வயசுல ஏதாவது ஒரு காலகட்டத்துல காதல் அப்படியாவது வந்து தென்றல் மாதிரி தழுவிட்டாவது போயிருக்கும். இங்க இருக்கிற வயசானவங்களுக்கும் சரி வயசு பிள்ளைங்களுக்கும் சரி அந்த நாள் ஞாபகம் வருதா? யார் யாரை காதலிச்சோம், யார் யார் நம்மளை காதலிச்சாங்க, அதெல்லாம் நினைச்சு பாருங்க. ரொம்ப அப்படி ஒரு சுகமான சுமை காதல் என்பது. சுகமான சுமை. காதல ரொம்ப ஊறி போயிருப்பீங்க இவ்வளவு நீங்க. ஏன் நான் இவ்வளவு காதலை பத்தி சொல்றேன்? என்ன நானும் காதலிக்க ஆரம்பிச்சேன். அத நினைச்சேன்ல. காதல் காதல் இப்ப எனக்கு தமிழ்ல பிடிக்கிற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை காதல் மட்டும்தான். அப்படியா? காதலிச்சவங்களும் வாழ்க, காதலிக்காதவங்கள காதலிங்க, அவங்களும் வாழ்க. அதனால காதலை பத்தி நானும் ஒரு அற்புதமான விஷயமா சொல்லணும். இப்ப காதலை பத்தி சொல்லிட்டேன்ல, காதலிக்கக்கூடிய நபர் யாரு தெரியுமா? யார் அது? ஊரு சொல்லவா பேர் சொல்ல? பாலன் அன்னைக்கு தான் வந்திருக்காரு, அவர் சரியா சொல்லுவார் பாருங்க. காதலிக்கக்கூடிய நபர் பேரை சொல்லவா ஊரை சொல்லவானா? கட்டினதுக்கு அப்புறம் தான் சொல்லக்கூடாது, கட்டினதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் திட்டிக்கலாம். வேணும் பேரை சொல்றேன், சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் தங்கபாண்டியனா என்ன செல்ல பார்த்துட்டே இருக்கீங்க? ஊர் பேரை சொல்ல போறேன். திருநாதன தெரியுமா? அந்த கடலாடியில மைக் செட் வச்சிருக்காங்க தம்பியா. திருநாதன் ஊர் என்ன தெரியுமா? நம்ம மாவட்டம் தான், தூத்துக்குடி மாவட்டம். சரி ஆமா. என்ன அன்னைக்கு பார்த்தா ராமநாதபுரம் மாவட்டம் நீங்க இன்னைக்கு? சரி சிக்கல், ரொம்ப சிக்கல். எல்லாத்தையும் தெளிவா சொல்ல முடியுமா? ஒரு ஓரளவு தான் சொல்ல முடியும். சரியா? தூத்துக்குடி மாவட்டம். ஆமா. திருநாதன் அவர் பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டம். சரி. இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம். அப்படியா? ஏன் தெரியுமா? திரு என்றாலே உயர்வு என்ற அர்த்தம். குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். கௌரவமாக உயரத்திலே மரியாதையோடு இருக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான். அப்பேற்பட்ட திரு என்ற உயர்வோடு தமிழுக்கே நாதனாக இருக்கக்கூடியவன் தமிழ் கடவுள் திருநாதன் என்ற முருகப்பெருமான். இந்த கடலாடின்னு சொல்லி பார்த்தீங்களா? கடல் என்றால் எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல. சூரபதுமனை சூர சம்ஹாரம் செய்யும் பொழுது வேல் எடுத்து கடல்ல ஆடிக்கிட்டு வந்துதான் அவனை சம்ஹாரம் செய்துவான். எல்லாம் பாருங்களேன், இன்னைக்கும் சூர சம்ஹாரம் பார்க்கும்போது அவனை சுத்தி சுத்தி ஆடிக்கிட்டே வருவார். ஆடிக்கிட்டே கடல்ல ஆடிக்கொண்டே வந்து சூரனை சம்ஹாரம் செய்யக்கூடியவர். அப்பேற்பட்ட தமிழுக்கே நாதனாகப்பட்ட திருநாதன் கடலாடியை சேர்ந்தவர். இப்போ சரியா இருக்கா? சரியாச்சு. நாளைக்கு தம்பி தங்கப்பாண்டி அது ஒரு கெட்லே நான் போட்டு விட்டுருவாப்ல. சந்தோஷம். அவையரோட திருநாதனை தான் நானும் காதலிக்கிறேன். என்னுடைய காதலுக்கு எல்லாரும் உறுதுணையா இருக்கீங்கன்னு நினைச்சு நம்பி அவரையும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். எப்படி தெரியுமா? இங்கே வீரபாண்டிய கட்டபொம்மன் பாடிய அன்பண்ணன் கவிஞர் பெருமாள் சாமி அவர்களை பாராட்டி மாவன ராஜ் அன்பன் அவர்கள் 500 ரூபா அன்பை சொல்வார்கள். அன்பளி பளித்த அன்பு மாவன ராஜ் அவர்களுக்கு அன்பண்ணன் பெருமாள் சாமி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றுமே அவரை மறவாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு நாள் உன்னை மறவாத இனிதான வர வேண்டும் உறவா
உடன் உயிராளும் பிரியாத வர வேண்டும் விழியோடிமை போலே விலகாத நிலை வேண்டும் எனையாளு எஜமானே எனையாளு எஜமானே மரபாத வரவே உறவாடு உடல் உயிராளும் பிரியாத வர வேண்டும் தனனனனனா 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 சுட்டு விரலே காற்று சொல்லப்படி ஆடுவே உன்னை வேணாங்கே கையெழுத்து போடுவே உன்னுதிரம் போலே நான் உன்னுடலில் ஓடுவே உன்னுடலில் நான் ஓடி உள்ளழகை தேடுவே தோகை கொண்டு நாடும் அப்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு மம்புகள் என்ன நரம்புகள் விட்டு ஒரு நாள் உன்னை மறவாத கட்டிலிடும் சூட்டோடு குட்டி கட்டி அள்ளவே முல்லை கொடி கருவத கனி வேண்டுமே உன்னை ஒரு தேர் போலே என் மடியில் தாங்கவா என்னுடைய தாளாட்டில் கண்மயங்கி தூங்கவா ஆரியாரோ நீ பாட ஆசை உண்டு மானே முத்திரோ வரு முத்திரோ என்று சித்திரோ வரு விசித்திரோ என்று நாடு உன்னை மறவாத உடலுயிராளும் விழியோடி போலே விலகாத நிலை வேண்டும் எனையாளு எஜமானே எனையாளு இளமானே